நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு வரைக்கும் யாரும் எந்த கேள்வியும் கேட்கல. ஆனா இந்த பொண்ணு எல்லார் முன்னாடியும் கேள்வி கேக்குறா. எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்தது? ராதா, கொஞ்சம் அமைதியா இரு. முடியாத நீ. உங்களுடைய செல்ல மருமகளுக்கு நான் ஏன் தீபக் விட்டு தள்ளி இருக்கிறேங்கிறது தெரிஞ்சுக்கணும். பெரிய அண்ணிக்கிட்ட கேட்டுட்டு இருந்தா நான் ஏன் இப்படி பண்றேன்னு. அதுவும் ரஜினி, இஷிகா எல்லார் முன்னாடியும். ராதா, இப்படி கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா இரு. நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த வீட்ல இதுக்கு முன்னாடி யாராவது உன்கிட்ட இப்படி கேட்டிருக்காங்களா? இல்ல. ஆனா சுஹானா அவ ஒன்னும் தெரியாத வெகுளி. எப்ப எப்படி பேசுறதுன்னு தெரியாது. ஏன் ராதா, அவ பக்குவமானவளா இருந்தா உன்கிட்ட இதை கேட்பாளா? அப்படி அவளுக்கு எதுவும் பக்குவம் இல்லைன்னா நீங்க சொல்லி புரிய வைங்க. அவளுக்கு சொல்லி கொடுங்க. எத்தனை நாளைக்கு தான் நீங்க ரெண்டு பேரும் அவ பண்ற தப்பெல்லாம் மறைச்சிட்டு இருப்பீங்க? அவ ஒன்னும் குழந்தை இல்ல, இந்த வீட்டுக்கு மருமக. இந்த வீட்ல யார்கிட்ட எப்படி பேசணும்னு அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ராதா, போதும், கொஞ்சம் அமைதியா இரு. கோவத்துல வார்த்தைகளை விடக்கூடாதுமா. நீ பக்குவப்பட்டவ தானே, உனக்கு தெரியும்ல. சுஹானா வேணும்னே உன் மனசை புண்படுத்துறதுக்காக அந்த மாதிரி எதுவும் சொல்லல. தீபக் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஆனா இந்த பொண்ணு என்னடானா எப்ப பாரு கேள்வி கேட்டுட்டே இருக்கா. இவளுக்கு என்னதான் பிரச்சனை? ராதா, பொறுமையா இரு. மத்தவங்கள பார்த்தாவது அமைதியா இருக்க வேண்டாம்? ராதா, எனக்கு புரியுது. நீ கொஞ்சம் அமைதியா இரு. முடியாது சின்ன அண்ணி. இப்ப வெள்ளம் தலைக்கு மேல போயிடுச்சு. இப்ப நீங்க புரிய வச்சுதான் ஆகணும். இந்த வீட்டோட சட்ட திட்டங்கள்லாம் அவ தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு நாளைக்கு அவ இஷ்டப்படியே நாம நடந்துக்க முடியும் சொல்லுங்க? சுஹானாவுக்கு யார் புரிய வைக்கணும்? நானா இல்ல ராணுவா? ஏன் நீயே அவளுக்கு புரிய வைக்கலாமே. மோயிஷானோட பொண்டாட்டி தானே அவ. அப்புறம் நீயே புரிய வை அவளுக்கு. வேண்டாங்கா, ராதா சரியாதான் சொல்றா. சுஹானாவோட இந்த சுபாவத்தால வீட்ல எப்ப பாரு யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டு தான் இருக்கு. நம்மளால அவ இஷ்டப்படி வாழ முடியாதுல்ல. ராணு இரு. இல்லக்கா, இவ எதுக்காக எனக்கு மருமகளா வந்தானே எனக்கு தெரியல. அவ மேல ஆத்திரமா வருது. ஆனா நான் என்ன பண்ணுவேன்? அவ தாய் இல்லாத பொண்ணுன்னு நினைக்கும் போது நான் அமைதியாயிடுறேன். ஆனா அவ மனசு புண்படக்கூடாதுங்கிறதுக்காக வீட்ல இருக்கிற மத்தவங்க மனசை நம்ம புண்படுத்திக்கிட்டே இருக்க முடியாதே. ஏங்கா, இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? இப்ப திடீர்னு உங்க எல்லாருக்கும் சுஹானா தப்பா தெரிய ஆரம்பிச்சிட்டால. அவ அப்படி என்ன தப்பு பண்ணா? அவ எல்லார்கிட்டயும் ஒரு கேள்வி தானே கேக்குறா. ராதா தான் அவங்க பெத்த பையன் கிட்ட இருந்து ஏன் விலகி போறாங்க? அவ இந்த கேள்வி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வீட்ல எந்த செவத்திலயுமே ராதா அத்தை பத்தியும் தீபக் பத்தியும் பேசக்கூடாதுன்னு எழுதி வைக்கலையே நாம. அவ ஒரு கேள்வி கேட்டுட்டான்னு உங்க எல்லாருக்கும் அப்படி கோபம் வருது? ராதா, நீயே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிற. சுஹானா தீபக்க பத்தி எவ்வளவு நல்ல விதமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ராதா அத்தோட பையன்னு சொல்லி அவன் மேல பாசத்தை பொழியணும்னு அவன் முயற்சி பண்றா. இந்த வீட்ல உள்ள அத்தனை பேரும் தீபக்க விட்டு விலகி போறாங்க. அதுக்கு காரணம் அவளுக்கு புரியல. இருந்தாலும் அவ அவனை நெருங்கி போக முயற்சி பண்றா. ஏன்னா இவ்ளோ கூட்டத்துக்கு நடுவுல இருந்தும் நம்ம தீபக் தனிமையை உணரக்கூடாதுங்கிறதுக்காக தான். அவ செய்யற இந்த தப்புக்கு நான் அவளுக்கு என்ன தண்டனை கொடுக்கட்டும்? நீங்களே சொல்லுங்க. நான் தான் எல்லாருக்கும் விரோதி. சுஹானாவுக்கு தீபக் மேல அக்கறை. ஆனா எனக்கு இல்ல, நான் தான் கேட்டவன். 10 மாசம் செத்து அவனுக்கு உயிரை கொடுத்தவன் நான் தான். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? அவன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த
அந்த பயங்கரமான இரவு தான் ஞாபகம் வருது. நான் செத்து செத்து பொழைச்சிட்டு இருக்கேன். ராதா, அந்த இரவு நடந்த விஷயத்த உன் மனசுல இருந்து ஒரேடியா தூக்கி போட முயற்சி பண்ணு. ஒரு தடவை உன் புள்ளைய தாயுள்ளத்தோட பார்க்க முயற்சி பண்ணு ராதா. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை மறுபடியும் நந்தவனம் ஆயிடும். விஷம் கூட அமுதமாயிடும். இவன் எதுக்காக இப்படி பண்றான்? இவனோட அடையாளத்தை எதுக்காக இவன் மறைச்சுக்கிறான்? ஃபோன் நம்பர் கொடுத்தான், ஆனா அதுவும் ராங் நம்பர். லாண்ட்ரிக்காரன் கொடுத்த அட்ரஸ்ல போய் பார்த்தா அதுவும் தப்பா இருக்கு. இனிமே இவனை தேடக்கூடாது. நமக்கு எதுக்கு டென்ஷன்? ஆனா அவன் கிட்ட வாங்கின பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுக்கணும். எப்படியாவது இந்த ஆளை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். டாட், டாட், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல? பிராக்டிஸ், சாதகம், ஆராதனை. டாட், உங்களுடைய இந்த சாதகம் ஆராதனையால எங்க காதெல்லாம் செவிடாயிடும். அமைதியா இருமா செல்லம், அதான் நல்லது. பி பீஸ்ஃபுல். இப்படி வந்து உட்காரு. 7வது சுரத்துல வாசிச்சேன். கண்டிப்பா உயர்வா தானே இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ உங்க அப்பாவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட போற. ஏன்னா சிரி ஃபோர்ட் ஆடிட்டோரியம்ல லைவா பர்ஃபார்ம் பண்ண போறேன். அங்க கூடியிருக்கிற எல்லாரும் என்னோட டியூன்ஸை கேட்டு மயங்கி போயிடுவாங்க. இதோ இவங்க 2 பேர் மாதிரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ உங்க அப்பாவை பார்த்து ரொம்ப பெருமைப்பட போற. ஏன்னா சிரி ஃபோர்ட் ஆடிட்டோரியம்ல லைவா பர்ஃபார்ம் பண்ண போறேன். அங்க கூடியிருக்கிற எல்லாரும் என்னோட டியூன்ஸை கேட்டு மயங்கி போயிடுவாங்க. இதோ இவங்க 2 பேர் மாதிரி. என்ன சொல்ற கோபி? கோபி, கோபி, சார் இதை கொண்டு வரேன் சார். இதை உடனே கொண்டு வரேன். ஏன் இவன் கடுப்பேத்துறான்? கத்திரிக்காயா? நானும் அதை தான் யோசிச்சேன். வெண்டைக்காய்க்கு பதிலா கத்திரிக்காய் குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்தாங்க. இப்ப தண்ணி யார் கேட்டது? இவங்க 2 பேருக்கும் என்னாச்சு? அப்பவே சொன்னல வாசிக்காதீங்கன்னு. இப்ப பாத்தீங்களா, நீங்க அபஸ்வரமா வாசிச்சதால இவங்க 2 பேரும் செவிடாயிட்டாங்க. அபஸ்வரமா? என்னால சரியா வாசிக்க முடியலையா? I can't play. நோ டாட், நீங்க ரொம்ப நல்லா வாசிக்கிறீங்க. எங்க வாசிங்க. யா, ஓகே. எங்க போற? உட்காரு. நீ என்னோட பொண்ணு, என்னோட ஆடியன்ஸ், மை பிக்கஸ்ட் கிரிட்டிக். கேளு. எதுக்காக நீ உன்னோட காதை மூடிக்கிற? அவங்க 2 பேரும் காதை மூடினாங்களா? ஆனா நீ என் பொண்ணா இருந்தும் கூட how dare you? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. இவங்களால மட்டும் எப்படி உங்க மியூசிக்கை ரசிக்க முடியுது? டாலி அக்கா, கோபி அண்ணா, சஞ்சனாம்மா, அப்பா கலக்கிட்டாருல்ல, அவரு ரொம்ப நல்லா வாசிக்கிறாரு. நீங்க வேணா பாருங்க, கண்டிப்பா அவருக்கு அவார்டு கிடைக்கும். ரொம்ப நல்லா வாசிக்கிறாரு. அருமை. இங்க பாருங்க. காதல பஞ்ச வச்சுக்கிட்டு தான் இவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் உங்க மியூசிக்கை இவ்வளவு என்ஜாய் பண்றாங்க டாட். டாலி, கோபி, 2 பேரும் எனக்கு நம்பிக்கை துரோகமா பண்றீங்க. என்னோட இசைய
அவமானப்படுத்துறீங்களா? சாரி சார், நாங்க வேணுட்டே பண்ணல, சாரி. ஷட் அப், வாய் மூடுங்க. டாலி, நீ இன்னைக்கு டின்னருக்கு 40 சப்பாத்தி செய்ய போற. 40? அப்புறம் நீ எனக்கு பதிலா 100 சிட் அப் செஞ்சாகணும். உடனே ஆரம்பி. 100? என்ன? ம். ஹேய் என்ன சோனா, நீ எதுக்காக இந்த மாதிரி செஞ்ச? என்ன செஞ்ச? இந்த பேச்சை நீ எதுக்காக தேவையில்லாம எடுத்த? நீ தயவு செஞ்சு சில மேனஸ கத்துக்கோ. நகத்தை கடிக்கிறது நிறுத்து. எவ்வளவு ஜெர்ம்ஸ் இருக்கும் தெரியுமா நகத்துல? இன்ஃபெக்ஷன்ஸ் தான் வரும். டேய், இப்ப இதான் ரொம்ப முக்கியமா? நான் உன்னை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் அப்படி என்ன பண்ண? இன்னைக்கு நான் மீனவ திட்டவே இல்ல. நான் யாரையும் திட்டல, யாரு கூடயும் சண்டை போடல, ஒரு கிளாஸ கூட உடைக்கலையே. நான் என்ன பண்ண? நான் இப்ப அத பத்திலாம் உன்கிட்ட பேசல. என்ன பண்றது சோனா? நான் உன்கிட்ட படிச்சு சொன்னல, இந்த ராதாத்தை பத்தியும் தீபக்க பத்தியும் யாருக்கிட்டையும் வாயவே திறக்காதன்னு. இவ்வளவு சொல்லியும் நீ எதுக்காக பெரியம்மா கிட்ட போய் தேவையில்லாம அவங்கள பத்தி கேட்ட? உனக்கு தெரியுமா கீழே ரஜினி அண்ணியும் இஷிகாவும் எவ்வளவு பயந்துட்டு இருக்காங்கன்னு? இன்னைக்கு வீட்டுல என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. ஏ சோனா, ராதாத்தை ஏதாவது சொன்னாங்களா? அவங்க பார்க்க எப்படி இருந்தாங்க? ரொம்ப டென்ஷனா இருந்தாங்களா? ஏய் சோனா, அவங்க ஏதாவது சொன்னாங்களா? என்ன இந்த மாதிரியா சொன்னாங்க? இல்ல, நான் தான் இப்படி பண்ணேன். யாரும் எதுவும் சொல்லல. ராதாத்தையும் சொல்லல, பெரியம்மாவும் சொல்லல, யாருமே சொல்லல. ரஜினி அக்காவும் இஷிகாவும் நான் ஏதோ பேய் கதை சொன்ன மாதிரி அப்படியே பயந்து ஓடினாங்க. நகத்தை கடிக்கிறது கொஞ்சம் நிறுத்துறியா? டேய், நான் நர்வஸா இருக்கேன். நீ ஏன் நர்வஸா இருக்க? லுக் அட் மீ, ஐ அம் கூல். ஆனா உன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது. இத பாரு சுஹானா, இந்த நாள் வரைக்கும் ராதாத்த கிட்ட இந்த விஷயத்தை பத்தி நாங்க கேட்டதே இல்ல. அதுவும் இல்லாம ராதாத்த கிட்ட தீபக்க பத்தி யாரு கேட்டாலும் அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. இத பத்தி பேசுறது உங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. இந்த விஷயம் தான் எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு ஷான். யூனோ, நான் நாளுக்கு நாள் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருக்கேன். ஒரு நிமிஷம், உங்க வீட்ல எல்லாரும் ஒன்னும் சீரியல் விளையாடலையே? அதாவது எல்லா சீரியல்லையும் ரகசியம் இருக்கும். 40 நாளைக்கு அப்புறம் ஒரு ரகசியம், மூடிய கதவுகளுக்கு பின்னாடி ஒரு ரகசியம். உங்க வீட்ல ராதா அத்தை தீபக்க எதுக்காக ஒதுக்குறாங்கன்ற ரகசியம். கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு உன்னோட குடும்பம் ஒரு மெகா சீரியல் மாதிரி தெரியுது. சோனா, சிரிக்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா? யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் அவ்வளவுதான். எதுக்காக நீங்க இந்த மாதிரிலாம் பயப்படுறீங்க? சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீங்களாம் யோசிக்கவே இல்லையா? உங்களோட ராதா அத்தை அவங்க பையன் தீபக்க வேணும்னே இக்னோர் பண்ற மாதிரி தெரியல. ஐ மீன், நம்ம எல்லார்கிட்டயும் ஸ்வீட்டா தான் இருக்காங்க, நம்மளோட எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுறாங்க. ஆனா அவங்க பையன் கிட்ட மட்டும் ஏன் அவங்க அப்படி நடந்து? இப்ப அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன செய்ய போற? தயவு செஞ்சு இதை பத்தி பேசுறதை விட்டுரு. இந்திரன், இலேஷன், அப்புறம் ரஜினி அண்ணி, பெரியம்மா யாருமே இதை பத்தி பேசுறதே கிடையாது. அதுலயும் முக்கியமா ராதாத்த கிட்ட இது வரைக்கும் யாருமே கேட்டதே இல்லை, தெரியுமா? ராதாத்தையை பார்க்கும் போதெல்லாம் இது ஒண்ணுதான் எங்களுக்கு தோணும். தயவு செஞ்சு இதை பத்தி எந்த விஷயமும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு. அதை புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நாங்களும் நடந்துக்கிறோம். இதை பாரு சோனா, நீயும் இனிமே இதை பத்தி எந்த விஷயமும் பேசவே பேசாத, எனக்காக. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் ஜெயிக்கிறீங்க? அப்பா நீங்களா இல்ல ஆலோகா? யார் ஆலோகா? இவன் என்னைக்கு ஜெயிச்சா இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு. அப்பா நீங்க நில் பாயிண்ட்ல இருக்கீங்க. நான் 22. எவ்வளோ? 22. சரி இருக்கட்டும், அதுக்காக ஸ்பீக்கர் எடுத்து கத்த தேவையில்லை. 22. என் பாயிண்ட் நீல் நீல். அதுக்கு
இப்போ பாயிண்ட் நில்லு தான். ஆனா அடுத்த பாயிண்ட்ஸ் எல்லாமே என் கிட்ட தான் வந்து சேரும். என் பேக்கெட்டுக்குள்ள எல்லாத்தையும் போட்டுக்க போற. பார்த்துட்டே இரு. காயின் எதுக்காக எடுக்கிறீங்க? ஓஹோ, இது காயினா? ஸ்ட்ரைக்கர் அங்க இருக்குல்ல? எனக்கு ஸ்ட்ரைக் ஆகல. மிஸ் பண்ணிட்டீங்களா? நான் மிஸ் பண்ணதை நினைச்சு சிரிக்க தேவையில்லை. நீ விளையாடு, அப்புறம் பார்க்கலாம். ஆ, என்ன இருந்தாலும் உங்களுக்கு பெரிய மனசுதான். ம்? ஏன்னா ரெட் காயினுக்கு பின்னாடி என்னோட காயினையும் வச்சு கொடுத்துருக்கீங்களே. சரி நான் கிளம்புறேன். நீங்க 2 பேரும் டீயை குடிச்சிருங்க, அப்புறம் ஆறி போயிட போகுது. ஏம்மா, ம்? அந்த ஸ்வீட் ஏதாவது மிச்சம் இருக்கா? நேத்திக்கு இவன் ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னா, அது மிச்சம் இருந்தா கொண்டா. என்னது, நீங்க ஸ்வீட் சாப்பிட போறீங்களா? நீ அன்பா வாங்கிட்டு வந்திருக்க. நான் உன் அப்பன்டா, நான் சாப்பிட வேண்டியது என் கடமை. இவ்வளோ கடமை உணர்ச்சி உடம்புக்கு ஆகாதுப்பா. நான் இப்பவே அம்மாவை கூப்பிட்டு உங்க கடமை என்னன்னு ஞாபகப்படுத்துறேன். கேட்டீங்களா நீ? வேற வழியே இல்லை, நீங்க அம்மாவை கூப்பிடுங்க. அப்போதான் இவர் வழிக்கு வருவாரு. என்னப்பா இது அநியாயம். எதுக்காக இப்ப அம்மாவெல்லாம் கூப்பிடுற? நீ விளையாடு, விளையாட்ட தொடங்கலாம். ஆ, விளையாடுறேன். அண்ணே, நான் ரெட்டை போட்டதை பாத்தீங்களா? இப்ப பாருங்க ஃபாலோ எப்படி போடுறேன்னு பாருங்க. ஐயோ, என்னது, என்னோட ஃபாலோ எங்க போச்சு? எங்க போச்சுன்னா என்ன கேக்குற? இங்க தானே இருந்தது. அண்ணே, நீங்களே பாத்தீங்களா? ஃபாலோ இங்க தானே இருந்தது. எங்க? அப்பா, இது சீட்டிங். இது மிகப்பெரிய சீட்டிங். என்ன சீட்டர்னு சொல்றியா? நான் என்ன ஏமாத்துக்காரனா? எனக்கு விளையாட வேண்டாம், உன் கூட விளையாட வேண்டாம். இந்த விளையாட்டை விட எனக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம். தீபக். அடடே. தீபக், ஏய், எங்க போற? இரு தீபக், வாப்பா, நீயும் தாத்தாவோட உட்காந்து விளையாடு. வா. வா தீபக். இல்ல, அம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது. சீ பைத்தியம், என்ன ராதாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்கிற? நாங்களா இருக்கோம்ல. வா வா. அட வாப்பா, நான் அவளுக்கு அப்பா. அவங்க என்ன சொல்லுவா? வாப்பா, வா விளையாடு. வாப்பா, செட் பண்ண. அப்புறம் அப்பா மேல ஒரு கண்ணு வச்சுக்க. ஏன்னா அவர் தோக்குற மாதிரி இருந்தா உடனே சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சும்மா பழிய போடாதே. பழியெல்லாம் போடல, உண்மையை தானே சொல்றேன். தீபக் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தேன். ஆமா, நீங்க இன்ஃபர்மேஷன் கவுண்டர் ஓபன் பண்ணி வச்சிருக்கியா? இல்ல, அப்படிலாம் இல்ல. அப்படி ஒரு ஆசை இருந்தா போய் வெளில போயிட்டு எங்கேயாவது ஓபன் பண்ணி வை. வீட்டு விஷயத்தை எதுக்காகப்பா வெளியே போய் பேசணும்? எல்லாத்தையும் ஓப்பனா பேசக்கூடாது, ரகசியமா வச்சுக்கணும். விளையாடு. ஒரு காயின் குறையுது, அங்க எங்கேயாவது இருக்கா பாருங்க. தாத்தா, உங்க ரைட் சைடு பாக்கெட்ல இருக்கு. இங்க ரைட் பாக்கெட்ல இருக்கா? என்ன சொல்ற? ஆமா, பாக்கெட்ல தான் இருந்தது. மாமாவோட ஃபாலோ. இது கொஞ்சம் கூட சரியில்லைப்பா. இஷான், நீ இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? இன்னைக்கு ராத்திரி எங்க ஆபீஸ்ல ஒரு பார்ட்டி இருக்கு. அதான் எல்லாருமே அங்க இருந்து கிளம்பியாச்சு. பாஸ் கூட கிளம்பிட்டாரு. எந்த விஷயம் பேசினாலும் உன் பாஸ் பத்தி ஒரு வார்த்தையாவது பேசிடுவேல? இல்ல, நான் இப்ப சொல்ல வந்த விஷயமே அது இல்ல. அது யாருமே அங்க இல்ல, எல்லாருமே கிளம்பிட்டாங்க. அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன். இத முன்னாடியே சொல்லலாம்ல. எதுக்காக சும்மா சும்மா உன் பாஸ் பத்தியே பேசிட்டு இருக்க? இஷான், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவர் உன்னை ரொம்ப எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு கம்மியான சேலரி. உன் இடத்துல நான் இருந்திருந்தா காலைல போயிட்டு மதியானமே வீட்டுக்கு வந்திருப்பேன். அப்படியா? சுவனா, நீயும் என் கூட வரியா? பார்ட்டிக்கு போலாம். நானா? ஆமா, என் பாஸ் கூட அங்க. அப்படின்னா என் கொலீக்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் ஒய்ஃபோட வருவாங்களா? அதான் நீயும் என் கூட வந்தனா நாம. கரெக்ட் தான். ஆபீஷியலி நான் தானே உன்னோட வைஃப். அப்போ நீ என் கூட பார்ட்டிக்கு வரியா? அந்த தகர டப்பாலியா?
ப்ளீஸ் உன்னோட அந்த தகர டப்பால என்னை எங்கேயுமே கூப்பிடாத. நெவர் எவர் எவர். சரி சரி கத்தாத கத்தாத. நானும் பார்ட்டிக்கு போல. நம்ம வீட்லயே என்ஜாய் பண்ணலாம். அதாவது பேசிட்டு இருக்கலாம்னு. ஈஷான், நீ ரொம்ப காமெடி தெரியுமா? அதாவது இப்போவும் உன் மூளைக்கு டாக்ஸின்னு ஒண்ணு இருக்கு, அதுல போலான்னு தோணவே இல்லைல்ல? ஒருவேளை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் போகணும்னாலும் நீ உன்னோட தகர டப்பா ஸ்கூட்டர் தான் எடுத்துட்டு வருவ போல இருக்கு. ஏய் இல்ல சுவானா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இப்ப டயர்டா இருக்கு, அதான் போல. சரியா? போகாத, உன்னோட விருப்பம் தான். சரி ஈஷான், எனக்காக ஒரு வேலை பண்ணு. என்ன பண்ணணும்? இங்க வா. இது புடி. என்ன செய்யணும்? இது என்னோட ரைட் ஹேண்ட்ல வச்சு விடு. என்னோட லெஃப்ட் ஹேண்டால ரைட் ஹேண்ட்ல என்னால கரெக்டா வைக்க முடியாது. என்ன? நானா? நெயில் பாலிஷா? சீக்கிரம் சீக்கிரம் வச்சு விடு.